ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவரையும் சித்திரை திருநாளிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இடர்காலம்தான் இது. ஆனால் அந்த இடர்காலம் இருந்தாலும் அதில் இருந்து மீண்டு எங்களுடைய வாழ்வியல் வளமைக்கு திரும்பும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இந்த சித்திரை திருநாளை தாயகத்திலும் சரி புலம்பெயர் நாடுகளிலும் சரி எல்லோரும் வரவேற்கிறோம். என்னதான் இன்னல்கள் இருந்தாலும் மறுபுறத்திலே மகிழ்வு என்பது எங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. அந்த மகிழ்வை கொண்டாடுவதும் வரவேற்றுக் கொள்வதும் அதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதும் எங்கள் ஒவ்வொருவருடைய கரங்களிலும் இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய நாள் வானொலி தொலைக்காட்சிகளினூடாக சிறப்பு நிகழ்ச்சிகள் பலவற்றை உங்களுக்காக நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தான் இந்த களம் ஒரு விவாதமாக, ஒரு பட்டி மண்டபமாக விரிய காத்திருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தை எடுத்து பார்த்தால் சமூக வலைத்தளங்களினுடைய பங்களிப்பு என்பது அளப்பரியது. சமூக வலைத்தளங்களை பாவிக்காமல் இருப்பவர்களுடைய சதவீதத்தை எடுத்து பார்த்தால் மிக குறைந்ததாக இருக்கும். வெவ்வேறுபட்ட இனத்தை சார்ந்தவர்கள், உலகளாவிய ரீதியிலே வாழக்கூடியவர்கள் பலரும் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழர்களாகிய நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்ற முறை ஆரோக்கியமாக இருக்கிறதா, அல்லது அது ஆரோக்கியத்திலே இன்னும் பல படிகள் முன்னேற வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளே இருக்கிறதா என்பதைத்தான் விவாதிக்க போகிறோம். இந்த விவாதத்திலே 4 சிறந்த பேச்சாளர்களை இணைத்துக் கொள்ளப் போகிறேன். இந்த 4வரையும் முதலில் நாங்கள் காணொலியினூடாக இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான காரணத்தையும் சொல்லிவிடுகிறேன். ஒருபுறம் கொரோனா தொற்றிலிருந்து நாடு விடுபட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் பிரித்தானியாவை பொறுத்தவரைக்கும் மீளவும் கொரோனா தொற்றினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது. அடுத்து இந்த கால ஓட்டம் என்பது விலைவாசி அதிகரிப்பு, வேலைப்பழுக்கள் என்பது பல பேருக்கு தொடர்ந்து இருக்கும் நேரத்தில் ஒன்று கூடி அத்தனை பேச்சாளர்களையும், திறமையான அத்தனை பேச்சாளர்களையும் ஒரு இடத்தில் ஒன்று கூட்டுவது என்பது இப்போது இருக்கின்ற சூழலிலே கொஞ்சம் கடினம். ஆனால் இன்னொரு பக்கம் தொழில்நுட்பம் அதற்கு மிகப்பெரிய கை கொடுக்கின்ற வேளையிலே காணொலியினூடாக நாங்கள் அவர்களை இணைத்துக் கொள்ள முடியும். முதல்ல இந்த 4 பேரையும் வரவேற்றுக் கொள்ளலாம். சமூக வலைத்தளங்களை தமிழர்கள் பயன்படுத்துகின்ற முறை ஆரோக்கியமானது என்கின்ற அணியினுடைய தலைவராக சசிகரன் பசுபதி இங்கே இருக்க போகிறார். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் சசிகரன் பசுபதி. வணக்கம். இவரை பற்றி சொல்வதாக இருந்தால் 2015 சிறுகதைக்காக அகில இலங்கை சாகித்ய அகாடமியினுடைய விருது பெற்றவராக இருக்கிறார். அதே போல பசுந்திரா சசி என்கின்ற புனை பெயரிலே பல கதைகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அவருடைய அணியிலே அவருக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே சுபேந்தினி நிரோஷ் இருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இவர் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய மெய்யியல் துறை சிறப்பு கலை பட்டதாரி. அதே போல லண்டன் கிங்ஸ்டன் தமிழ் அகாடமியினுடைய தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றக்கூடிய ஒருவர். இவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால் இல்லை, இது ஆரோக்கியமாக இல்லை என்கின்ற அணியினுடைய தலைவராக நிரோஷினி ரமணன் இங்கே வந்திருக்கின்றார். இவரை பொறுத்தவரைக்கும் தமிழ் ஆர்வலராக இருக்கிறார். அதே போல எழுத்துத்துறையிலும் தொடர்ச்சியாக தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவர். யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்று சிறப்பு கலை பயிற்றை பெற்றிருக்கக்கூடிய ஒருவர். அதே போல் லூட்டன் தமிழ் கல்விக்கூடத்தினுடைய தமிழ் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய நிரோஷினி ரமன் அவரை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். அவரை தொடர்ந்து அவருடைய அணிக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே முருகப்பிள்ளை சதீஷ் இங்கே வந்திருக்கின்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் புவியியல் துறை பட்டதாரியும் தலைமை ஆசிரியருமாக டட்ஃபெட் முத்தமிழ் பாடசாலையிலே பணியாற்றக்கூடியவர். அவரையும் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இந்த 4 அற்புதமான பேச்சாளர்களோடு நேரம் வெறிய காத்திருக்கிறது. உங்களைப் போல ரசிப்பதற்கும் அவர்கள் தரக்கூடிய அந்த தகவல்கள், எதிரெதிர் வாதங்களை எல்லாம் கேட்பதற்கும் நானும் தயாராக இருக்கிறேன். சமூக வலைத்தளங்கள் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்கள் எல்லோருக்குமே தெரியும் எவை சமூக வலைத்தளங்களாக இருக்கின்றன என்று. அந்த சமூக வலைத்தளங்களை நாங்கள் பாவிக்கின்ற வேளையிலே நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கிறது. இந்த தலைப்பு கொஞ்சம் கையாள்வதற்கு மிக இலகுவானது என்றால் 2 பக்கமும் நிறைய தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் அதை எப்படி இவர்கள் இந்த வாதத்திலே கொண்டு வரப்போகிறார்கள் என்கிற சுவாரஸ்யம்தான் இந்த நேரத்தை எங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யப்படுத்த போகிறது. அந்த வகையிலே சமூக வலைத்தளங்களை தமிழர்கள் பயன்படுத்துகின்ற முறை ஆரோக்கியமானது என்கின்ற அணியினுடைய தலைவரை நாங்கள் முதலில் பேசுவதற்கு அழைக்கப் போகிறோம். அந்த வகையில் சசிகரன் பசுபதி அவர்கள், உங்களுடைய வாதத்தினை நீங்கள் ஆரம்பிக்கலாம். கொரோனா கட்டுப்பாடுகள் சற்று தளர்ந்து உலகமெங்கும் சித்திரை புத்தாண்டை விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற என் தமிழ் உறவுகளுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வினை ஐபிசி திரையினூடாக நேரடியாக கண்டு அளித்துக் கொண்டிருக்கின்ற ஐபிசி தமிழ் நேயர்களுக்கும், இதே நிகழ்வினை எதிர்காலங்களில் வலைத்தளங்களினூடாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற என் தமிழ் உறவுகளுக்கும் முதல் கண் என் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு தலைப்புக்குள் செல்லலாம் என இருக்கிறேன்.
சமூக வலைத்தளங்களை தமிழர்கள் பயன்படுத்தும் முறை ஆரோக்கியமானது அல்ல, ஆரோக்கியம் அற்றது, ஆரோக்கியமானது என்று, ஆரோக்கியமானது இல்லை, அற்றது என்று இரு வாதமாக நாங்கள் பேச இருக்கின்றோம். அதிலே ஆரோக்கியமானது என்ற அந்த தொகுதியின் அந்த பிரிவின் தலைவராக என்னை நியமித்திருக்கிறார்கள். நன்றி ஐபிசி தமிழ் ஊடகத்துக்கு. இந்த சமூக வலைத்தளங்கள் என்றால் நாம் எல்லோருக்கும் தெரியும். ஃபேஸ்புக், ட்விட்டர், அதனோடு இப்போ ஆயிரக்கணக்கிலே வந்துவிட்டது. பொதுவாக ஒரு பின்னோட்ட முறை, ஒருவர் ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்துக்கு ஒரு பின்னோட்டம் உடனடியாக இடக்கூடிய மாதிரி ஒன்று இருக்கும் என்றால் அது சமூகத்தின் ஊடாக தகவல்களையும் எண்ணங்களையும் எங்கள் ஃபேஸ்புக்கில் எடுத்த உடனே what you think அல்லது நீங்கள் என்ன ஃபீல் பண்றீங்க, என்ன நினைக்கிறீங்கன்றதான் அதில் அதை கேட்குது உங்களை போட சொல்லி. ஸோ நாங்கள் உடனடியாக நாங்கள் என்ன நினைக்கிறோமோ, என்ன எங்களோட மனதில் இருக்கோ நாங்கள் அதை வெளியிடுறோம். உடனடியாக எங்கள் நண்பர் வட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரில் சிலர் அதற்கு கருத்து தெரிவிக்கிறார்கள், சிலர் ஆதரிக்கிறார்கள், சிலர் எதிர்க்கிறார்கள். இங்கே எதிர்க்கிறார்கள் என்பவர்கள் அதை மிக மோசமாக பயன்படுத்துகிறார்கள் என்றவர்கள் ஆகிவிட மாட்டார்கள். எதிர்ப்பதற்கும் அனைவருக்கும் உரிமை உண்டு. அந்த கருத்து என்னுடைய கருத்து தான், அதை எதிர்க்கலாம், ஆதரிக்கலாம், லைக் பண்ணலாம், டிஸ்லைக் பண்ணலாம், அது வேற விஷயம். இங்கே இந்த சமூக ஊடகத்தை இந்த வலைத்தளத்தை தமிழர்கள் முற்றுமுழுதாக பயன்படுத்துகிறார்களா, இல்லை இதனை அவர்கள் கண்டும் காணாம விட்டு சென்று விட்டார்களா என்பதுதான் நாங்கள் இங்கே விவாதிக்க இருக்கின்றோம். ஒரு விஷயத்தை நான் இங்கு ஆணித்தரமாக சொல்ல நினைக்கிறேன். இந்த தமிழர்கள் அல்லது தமிழ் பண்பாடு என்று பேச வந்தாலே நம்முடைய மொழி முதலாவதா இருக்கு. இந்த மொழி எந்த மொழியோடையும் ஒப்பிட முடியாத பழமை வாய்ந்த ஒரு மொழி. இந்த மொழியில் பல்லாயிரக்கணக்கான செவ்விலக்கியங்கள் கொட்டி கிடக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான எங்களுக்கான அறிவுரைகள் இருக்கிறது. பண்பட்ட ஒரு மொழி, பன்னெடுங்காலமாக பேணி பாதுகாத்து வந்த ஒரு இலக்கிய முறை, இலக்கண முறை கொண்ட ஒரு மொழி. இந்த மொழியை நாங்கள் பாவிக்கும் போதே நாங்கள் பண்பட்டவர்களாக ஆகிவிடுகிறோம். ஒரு மொழி புது மொழியாக இருந்தால் அந்த மொழியில் சில சொற்கள் இல்லை என்றால், அல்ல அந்த மொழிக்காக சிலர் ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அவர் மொழியை தேடி செல்ல வேண்டிய அவசியம் எம்மொழியில் இல்லை. எம்மொழியில் அதனை சிலேடையாக சொல்லலாம், 2 பொருள் பட சொல்லலாம், 3 பொருள் பட சொல்லலாம், நாசூக்காக சொல்லலாம், வெளிப்படையாக சொல்லலாம். மௌனம் அந்த மொழியில் இருக்கின்ற அத்தனை உள்ளூட்டங்களையும் பயன்படுத்தி மிக இலகுவாக நாம் கருத்தை பரிமாற எமக்கு மொழி என்ற கட்டமைப்பு இருக்கிறது. இந்த கட்டமைப்புக்குள் ஒருவர் வரும்போதே அவர் பண்பட்டவர் ஆகிவிடுகிறார். அவர் அதனை அந்த செய்தியை சொல்ல வரும்போது அவர் எழுத்து நடையில் அவர் மாற வேண்டும் அல்லது அவர் பேச வேண்டும். இந்த 2 விதமாகத்தான் நாம் அந்த ஒரு செய்தியை வெளியிட வேண்டும். இந்த 2 எழுத்து பேச்சு, இந்த 2க்கும் மொழியின் ஆழமும் மொழியின் இலக்கண முறையுமே எம்மை பண்பட்டவர் ஆக்கிவிடும். நாங்கள் வேறொரு மொழியை கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சிறப்புகள் எம்மை பண்பட்டவர்களாக ஆக்குகின்றது. இந்த ஊடகத்தை பண்பான முறையில் நடத்தி செல்வதற்கு எமக்கு உதவுகின்றதுக்கு ஒரு முக்கிய கருத்தா நான் வைக்க ஆசைப்படுறேன். மற்றது இந்த மொழியை பற்றி நான் இன்னும் ஒரு இதை சொல்ல வேண்டும். பழமை பற்றி பேசும்போது எமது மொழி சிங்களத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக மிக சொற்ப காலத்தில் உருவாக்கப்பட்ட பாலியும் சமஸ்கிருதமும் சேர்ந்து உருவாகிய ஒரு மொழி. இதுல சமஸ்கிருதம் எமக்கு பின் உருவான ஒரு மொழிதான். உதாரணமாக ஆனந்தா என்று சொல்லி சொன்னால், ஆனந்தன் என்பது தமிழ் சொல். ஆனந்தன், சிவன், முருகன், சுப்பிரமணியன், இன்னில முடியும். இன் விகுதி, அதாவது எங்களுக்கு தெரியும், ஒரு சொல்லை பிரித்தால் அல்லது ஒரு பொருளை, ஒரு பெயர் சொல்லை, ஏதாவது ஒரு சொல்லை பிரித்தால் அதில் பகுதி, விகுதி, இடைநிலை, சாரிகை, சந்தி என்று 6 பிரிவுகளாக நாங்கள் பிரிக்கலாம். இந்த ஆனந்தன் என்ற சொல் ஒரு தமிழ் சொல். இந்த சொல்லையே அப்படியே அதுக்கு பின்னுக்கு வர சமஸ்கிருதம் என்ன செய்யுதால் ஆனந்தா நெடில்ல முடிக்குது. ஆனந்தா சிவன் என்று நாங்க சொல்றோம். சிவன் தமிழ் சொல். அதையே அப்படியே அங்க வடநாட்டில் என்ன சிவா என்று படிக்கணும்.
அந்த சிவன் என்ற அந்த இன் விகுதிய அவை விடுறினான். அவை வந்து அந்த குறில இருந்து நெடிலுக்கு போக சிங்களவர் என்ன செய்யணும், அதை குறிலாக்கினம். ஆனந்த சமரகோன், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சொல் வந்து இல முடியும். வடநாட்டு சொற்கள் வந்து நெடில்ல முடியும். நாங்கள் குரில் இன் ஆனந்தன் எங்கள் பெயர்களிலேயே நாங்கள் இதை ஏன் நான் இங்க சொல்றேன்னு சொன்னா மொழியில இருந்துதான் ஒரு நிமிடம் மாத்திரம் தான் இருக்கிறது. நிச்சயமா மொழிகள் நம்முடைய மொழியில இருந்து தான் இந்த மொழிகள் போனது என்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் என்று ஆசைப்படுறேன். கண்ணதாசன் ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது. முகத்தை மறைத்து கொண்டால் பார்க்க முடியுமா, இன்று பார்த்து முடித்து விட்டால் நாளை வேண்டுமே. இந்த பாட்டிலே ஒரு வரி வருகிறது. மலர் முடிப்போம், மனம் பெறுவோம், மாலை சூடுவோம், நீலை மயங்கி காலமெல்லாம் கானம் பாடுவோம், நிலவும் மலரும் பாடுது. இது அந்த பாட்டு. இதுல பாருங்க, மலர் முடிப்போம், மனம் பெறுவோம், மாலை சூடுவோம், மூன்றும் ஒன்றுதான். மலர் முடிப்போம், மனம் பெறுவோம், மாலை சூடுவோம். இப்படி இன்றைக்கு ஒருத்தர் பாட்டு எழுதினால் உடனடியாக பின்னூட்டத்துல ஐயா ராசா உங்களுக்கு சொல்பஞ்சம்னா சொல்லுங்க, நாங்கள் தாரம் என்று அவற்றை ட்விட்டர்லயோ அவற்றை பேஸ்புக்லயோ உடனே வரும். உடனே ஒரு கடகடந்து அப்படியே அந்த அன்னத்துக்கு பின்னால அனுபவம் அப்படி நிறைய இருக்கு போலதான் கிடைக்குது ஒரு மாதிரி வந்து கொண்டு இருக்கும். சோ இதை நான் உதாரணமா இந்த இடத்துல வச்சு மீண்டும் என்னுடைய தொகுப்புல நான் பேசுறதுக்கு இந்த வேறெல்லாம் பேசிய பின்பு அவர்களுடைய பதிலடியோட வருவேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. தொகுப்புரையில நாங்கள் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களை சசிகரன் பசுபதி பிள்ளை சமூக வலைத்தளங்களில் தமிழர்களுடைய இந்த பயன்படுத்துகின்ற முறைக்கு சமூக வலைத்தளங்கள் அல்லது பயன்படுத்துகின்ற வழிவகைகள் எல்லாவற்றையும் தாண்டி மொழியே ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்குது. அதை கனகச்சிதமாக நாங்கள் பாவித்துக் கொள்வதுன்றது எங்களுக்கு நிறைய விடயங்களுக்கு இலகுவாக இருக்கின்ற ஒரு விடயத்தை இங்கே தொட்டு சென்றிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் துணைக்கு கண்ணதாசனை கூட்டிக் கொண்டு வந்து ஒரு பாட்டையும் பாடிட்டு போயிருக்கிறார். தன்னுடைய பக்கத்தினுடைய அணிக்கு வலிச்சு இருக்கக்கூடிய வகையிலே அவருடைய தலைமை வாதம் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் இது நாங்கள் சமூக வலைத்தளங்களை பாவிக்கிறது எப்படி பாவிக்கிறோம், அதில் என்ன ஆரோக்கியம் இருக்குது இல்லைன்றது தானே நாங்கள் கதைக்க வந்தோம். திடீரென்று பார்த்தா மொழியினுடைய பெருமையை சொல்கிறார், சிங்களத்தில் இப்படி இருக்கின்றார், ஒரு பாட்டையும் கண்ணதாசன் வரிகளையும் கொண்டு வந்துட்டு போயிட்டார். இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம்? இதெல்லாம் இவர் சொல்கிறது பொய். நாங்கள் இதெல்லாம் கேட்க முடியாது. எங்களுடைய தமிழ் சமூகம் இந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கிறது ஆரோக்கியமாக இல்லை என்கின்ற அணிக்கு வாதத்தினை கொண்டு வருவதற்காக அதனுடைய தலைவர் நிரோஷினி ரமணன் அவர்களை நாங்கள் இப்போது அழைக்கப் போகின்றோம். நிரோஷினி, வாங்கோ, உங்களுடைய அணியினுடைய வாதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, மற்ற பக்கத்தில் சொன்னதுக்கான எதிர்கருத்துக்களையும் நீங்கள் வச்சு விளையாடுறதுக்கு ஆரம்பிங்க. ஐபிசி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும் எதிரணிக்கும் எண்ணணிக்கும் வசந்தமுடன் வணக்கங்களும் சிறப்பான சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். அமிழ்தெனும் அடி கொண்டு கொடி கொண்ட தமிழ் எனும் அமிர்தத்தின் அந்த மொழி சொல்லுகின்ற பண்பாடுகளை நாகரீகத்தை திக்கட்டும் திசை பெருப்புகின்ற தமிழர்கள் சமூக வலைத்தளங்களை சரியான முறையிலே ஆரோக்கியமான வழியிலே பயன்படுத்தவில்லை. அது தமிழுக்கும் தமிழருக்கும் ஆரோக்கியமாக இல்லை என்ற எந்தரப்பு வாதத்திற்குள் செல்கின்றேன். தமிழ் தொன்மை புகழ் கொண்ட ஒரு மொழி. நம்முடைய தமிழர்களுடைய நாகரீகங்களும் இலக்கியங்களும் பழமையுடன் நம்மை பண்படுத்தியவை என்று எதிரணி தலைவர் அவர்கள் கூறினார்கள். அது உண்மைதான். தமிழரினுடைய புகழ் உலகம் முழுவதற்கு பரவுவதற்கு தமிழர்களினுடைய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் முக்கியமானவை. அவை முக்கியம். அவற்றுக்கு ஒவ்வொரு காரணங்களும் இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களினுடைய செல்வாக்கிற்காக, சமூக வலைத்தளங்களினுடைய பார்வைகளை பெறுவதற்காக, பார்வையாளர்களை பெறுவதற்காக நம்முடைய தமிழ் சடங்கு சம்பிரதாய முறைகளை மாற்றிக்கொள்வது ஆரோக்கியமாக இல்லை. உதாரணமாக, தமிழர்களினுடைய திருமண முறை என்பது கடவுள் கொள்கையுடன் தொடர்புடையது. இந்து, கிறிஸ்தவ, முஸ்லிம் மும்மத தமிழர்களினுடைய திருமண முறைகளும் கடவுள் கொள்கையுடன் தொடர்புடையது. இன்று நாம் சமூக வலைத்தளங்களிலே என்ன காணுகின்றோம்? மணப்பெண்ணை அழைத்து வருகின்ற பொழுது அந்த ஆடி வருகின்ற அந்த நடன காட்சி நமக்கு நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு அது ஒரு ஆரோக்கியமானதாக தென்படவில்லை. அடுத்ததாக
முகநூல் பக்கங்களிலே எழுதப்படுகின்ற பின்னூட்டங்களை பற்றி, கொமெண்ட்ஸை பற்றி எதிரணி தலைவர் அவர்கள் சொன்னார். அவை எழுத்து படைப்புகள் படைக்கப்படுவதாகவும் எழுத்து பரிமாற்றம் பரிணாமம் பெறுவதாகவும் அவர் சொன்னார். இங்கே நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், அந்த பின்னூட்டங்களிலே கொஞ்சம் உணர்வுகள் சுருங்கி இருக்கின்றது, எழுத்துக்கள் பெருகி இருக்கின்றது. பல பண்பாடில்லாத வரையறை இல்லாத பின்னூட்டங்களை, எழுத்துக்களை பார்க்கின்றோம். எழுத்து படைப்புகள் பெருகியுள்ளன தான், நிறைய எழுத்தாளர்கள் எழுதுகின்றார்கள் தான். ஆனால் எத்தனையோ பண்பாடில்லாத அந்த எழுத்துக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். எங்கள் மொழிக்கும் எம்மை வளப்படுத்துவதற்கும் எம்முடைய இலக்கியங்கள் தான் பெரும் சொத்து என்றும் எதிரணி தலைவர் அவர்கள் கூறியிருந்தார். தமிழர்களினுடைய வரலாற்றை நாங்கள் அறிகின்ற பொழுது எப்பொழுதுமே சங்கத்தமிழ் நூல்களிலே இருந்துதான் அந்த தமிழர்களினுடைய வரலாற்றை அறிந்து எங்களுக்கு பழக்கமாகின்றது. இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே என்ன நடக்கின்றது? சங்க இலக்கியங்கள் தொட்டு தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் காணொளிகளாகவும் கட்டுரைகளாகவும் எளிதாக படித்துவிட்டு எளிதாக தெரிந்து கொண்டு போகக்கூடிய வகையிலே படிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எம்முடைய இலக்கியங்களை சரியான முறையிலே வாசிக்கின்ற பழக்கத்தை இந்த சமூக வலைத்தளங்கள் குறைக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. தமிழர்களுடைய சிறப்பம்சமே குடும்ப அமைப்புத்தான். குடும்ப அமைப்பு தானே ஒரு சமுதாயத்தை, ஒரு சமுதாயம் தானே ஒரு இனத்தை தீர்மானிக்கின்றது. இதுதானே தமிழ் இனத்துக்கும் அடிப்படையாக அமைகின்றது. தேவையற்ற தொடர்பாடல்கள் பல சமூகங்களினுடைய சீர்கேடுகளுக்கு உதவுகின்றது, பல குடும்பங்களினுடைய சீர்கேடுகளுக்கு உதவுகின்றது. பல குடும்பங்கள் இதனால் சிதைந்திருக்கின்றது. பல பெண்களினுடைய வாழ்க்கை நிலை குலைந்திருக்கின்றது. பணத்தை ஈட்டுவதற்காக இன்னொருவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட காணொளிகளை பதிவு செய்கின்ற விதம், அவர்களுடைய குடும்பத்தை பாதிக்கின்ற விதம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. தொடர்பாடல் முறையை ஏற்படுத்துவதற்கும் வியாபார முன்னேற்றம் காண்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட சமூக வலைத்தளங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு அம்சமாகின்றது என்று வாதிடுகின்ற எதிரணி அவர்களுக்கு அதனுடைய நீண்ட நேர பாவனையானது உடல் ஆரோக்கியத்திற்கும் உள ஆரோக்கியத்திற்கும் கேடு விளைவிப்பதாகவே இருக்கின்றது. இயற்கையை ரசிப்பதிலே இருந்து உணவை பரிமாறுகின்ற முறை வரைக்கும் நாங்கள் புகைப்படங்களிலேயும் காணொளிகளிலேயும் கண்டுவிட்டு கடந்துவிட்டு செல்வது அவ்வளவு ஆரோக்கியமாக இல்லை. தமிழர்களினுடைய வாழ்வியலானது அகம் புறம் என்று இரண்டு வகைப்படுகின்றது. இதிலே அகம் என்பது அன்பு காதல் என்று தனிப்பட்ட பக்கங்களாக இருக்கின்றது. ஆனால் அந்த அகம் சார்ந்தவற்றை ஆபாச காணொளிகளாக நீங்கள் பதிவு செய்து ஆடை கலாச்சாரத்தை மறைத்து அதை பயன்படுத்துவது தமிழர்கள் சமூக வலைத்தளங்களை ஆரோக்கியமாக பயன்படுத்தவில்லை என்றே சொல்கின்றது. அடுத்த தமிழ் தலைவர்களினுடைய எதிர்காலம் எங்களினுடைய கைகளிலே தான் இருக்கின்றது. தமிழ் சார்ந்த, தமிழர் சார்ந்த வரலாற்று இலக்கியங்களை, தமிழ் மொழி சார்ந்த அமைப்புகளை, பண்பாடுகளை, நாகரீகத்தை, அந்த பண்பாட்டு விழுமியங்களை எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆனால் அவர்களுக்கு அதை கற்பிக்கின்ற முறை சரியான முறையாக அமைய வேண்டும். வெறும் வலைத்தளங்களிலே மட்டும் அவற்றை கற்றுவிட்டு நாம் செல்ல முடியாது. தமிழர்களுடைய கல்வி முறையாவது ஒரு விடயத்தை அறிந்து கொள்ளுகின்ற பாங்கு இன்று மாறி இருக்கின்றது. எல்லாவற்றையும் அறிந்து கொண்டோம், எல்லாவற்றையும் சமூக வலைத்தளங்களிலே இருந்து அறிந்து விட்டோம் என்ற பெருமை இருக்கின்றதே தவிர அவற்றை நாம் முறையாக அறியவில்லை என்பதே உண்மை. உதாரணமாக தமிழர்களினுடைய மருத்துவமான ஆயுர்வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஆயுர்வேதமும் தமிழ் சோதிடமும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. அதனை சரியான முறையிலே சரியான நபரிடம் நுணுக்கமாக கற்று தெரிந்து கொள்வதுதான் சிறப்பு. காணொளிகளிலும் கட்டுரைகளிலும் அவற்றை கற்றுவிட்டு கடந்து செல்வது கவலை தருகின்றது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது இன்னும் ஒரு நிமிடம் தான் இருக்கிறது, கவனித்துக் கொண்டு நீங்க பேசுங்க. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, சிரமதானம் செய்வது, தண்ணீர் பந்தல் போடுவது, இருகரம் கூப்பி வணக்கம் செலுத்துவது எல்லாம் நம்முடைய அழகியல் பண்புகள் சமூக வலைத்தள தாக்க காலத்திற்கு முன்னர் இருந்தது. ஆனால் இன்று சமூக வலைத்தளத்துக்கு பின்னர் நாங்கள் அந்த அழகியலான சில அம்சங்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். அத்தகைய பெரும் மனிதர்களையும் இழந்து கொண்டிருக்கின்றோம். படைப்புகள் வருகின்றது தான், எழுத்து பரிமாற்றம் வளர்ந்திருக்கின்றது, எழுத்தாற்றல் வருகின்றது, ஒரு நாட்டிலே இருந்து மற்றவரை காப்பாற்ற முடிகின்றது எல்லாம் எதிரணியினர் சொன்னாலும் இந்த சமூக வலைத்தளங்கள் ஆரோக்கியத்திற்காக மட்டும் பயன்படவில்லை என்பதே என்னுடைய கருத்து. நாம் தமிழர் என்று பெருமை கொள்வதிலே எம்முடைய வாழ்வியல் முறைக்குத்தான் அங்கே பெரும் பங்கு உள்ளது. அந்த வாழ்வியல் அம்சங்கள் எல்லாவற்றையும் நாம் சமூக வலைத்தளங்களிலே இருந்து பெற்றுக்கொள்ள முடியுமா?
நடைமுறை வாழ்வியலை தொலைத்து விட்டு சமூக வலைத்தளங்களிலே இருந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை கற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி தமிழர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்ற முறை ஆரோக்கியம் இல்லை என்று எந்தரப்பு வாதத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் தொகுப்புரையில் சந்திக்கின்றேன். நன்றி. கல்யாணத்துக்கு ஆடி வாரத்தில் ஆரம்பித்து ஆடி ஆடி நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஆடி வாரது தொடர்பாக ஒரு சிலருக்கு அதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமான கருத்துக்களும் இருக்கிறது, எதிரான கருத்தும் இருக்கிறது. ஆனால் அது சமூக வலைத்தளங்களை தமிழர்கள் பாவிக்கின்ற முறைக்கு எந்த அளவுக்கு ஒத்துப்போகிறது என்பதை உங்களுடைய தொகுப்புரையில் கொஞ்சம் தெளிவுபடுத்துறது பொருத்தம். அதே போல் இந்த இலக்கியங்களை வாசிக்க முடியாதுன்ற ஒரு குற்றச்சாட்டுண்டையும் நீங்கள் வச்சுட்டு போயிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக இலக்கியங்கள் PDF வடிவிலும் வேறு வேறு வடிவுகளிலும் காணொலி வடிவிலும் வந்து கொண்டிருக்கிறது என்றதும் இன்னொரு பக்கத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். எனவே அதை நாங்கள் பாவித்து அதிகம் எதிர்பார்த்தது அப்படியான விஷயங்கள் இருக்கும்போது அதை நாங்கள் பாவித்து கொள்ளவில்லையோ என்ற குற்றச்சாட்டை நீங்கள் வைப்பீங்கன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அது கூட இல்லாமல் போகிறது என்கின்ற ஒரு ஆதங்கத்தை நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தீங்க. அடுத்தது ஒட்டுமொத்தமாக தமிழர்களாக பார்க்குறோம். இந்த தமிழர்களுக்குள்ளே தலைமுறை வித்தியாசத்தையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் சூடாக இந்த விவாதம் வரும் என்றது என்னுடைய ஒரு சின்ன யோசனையாக இருக்கும். ஏனென்றால் வெறுமனை மொழியும் எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு மாத்திரம் தமிழர்களுடைய வாழ்வியலாகி போய்விடாது. அதற்குள்ளே அரசியல் இருக்கிறது, சமூகத்தினுடைய பின்னணி இருக்கிறது. இதை விட எங்களுடைய தகவல்களை புது புது தகவல்களை நாங்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதை விட பழமைகளை இன்றைக்கும் நாங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இப்படி பல விடயங்களை நாங்கள் பரிமாறுவதற்கான ஒரு தளம் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு நீங்கள் நினைத்தால் ஒரு சரியான விடயத்தை ஏதோ ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மூலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் வந்திருக்கிற நேரத்தில் அதை ஆரோக்கியமாக நாங்கள் பயன்படுத்துகிறோமா இல்லையா என்பதுதான் இந்த வாதமாக இருக்க வேண்டும் என்று இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் அதுக்குள்ளே போனால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு நடுவராக கிண்டிவிட வேண்டிய வேலை எனக்கு இருக்குது, அதை செய்திருக்கிறேன் நம்புகிறேன். ஒரு இடைவெளியை தொடர்ந்து இவர்களுடைய வாத பிரதிவாதங்களை நாங்கள் கேட்கலாம்.